வருக. பூந்தேனி கலந்து பொய்மையும் சங்கீதம் ஒழிப்பது தள்ளாடி நடப்பது இப்படி அறிவுள்ளவரை கனவிலே நனவிலே காண்பதுதானே எனும் முதுமொழிக்கு இணங்க முக்காலமும் உணர்ந்து எக்காலத்திலே நன்மையே முன்னிறுத்தி நற்கலகம் தன்னை நிகழ்த்தி நாடு போற்றும் நாரதன் என்னும் நட்டதனை பெற்றுமாம் நீ வர வேண்டும். எல்லோருக்கும் நல்ல ஆசி தந்து தாங்கள் வந்த காலத்தை எடுத்து கூறுங்கள் சுவாமி. பெருமை உண்டாகட்டும். வாழ்க பல்லாண்டு வளர்ச்சோர் பெருமைகள் திருமணத்தை பொம்மடியா தமிழ் என்ற தேவபுரத்தை வார்த்து இம்பட மகள இன்பகர வாடி பண்டா உணர்ந்து அன்பார் வெட்ட ஆரங்கே எனது பக்கத்திற்கு மச்சி எனது வாழ்த்துக்கள் இப்பொழுதும் உண்டு. எல்லா வல்ல பெருமான் அந்த கலியுக கடவுள் கந்த பெருமானுடைய ஆசீர்வாதமும் அந்த சங்கருடைய பரிவுள்ள ஆசியும் எல்லா வல்ல ஆதனுடைய அம்மனுடைய பெருமையும் அந்த ஐயனாருடைய போலும் வல்லரையார் ஏழகாத்தனுடைய பெருமையும் உனக்கு உண்டாகட்டும். வாழ்க வளர்க என்றும் சீர சிறப்பாய் இருப்பாய். எனவே உனக்காக இந்த மண்ணுக்கு பூப்போடு உன் புன்னகையில் எனது பக்கத்திற்கு மச்சி நான் தரக்கூடிய வார்த்தை என்னென்றும் நீங்கள் நினைத்திருக்க வேண்டும். கொன்று விடக்கூடிய கொடி கொடி அந்த அடுத்த செந்தாமரை போன்ற நீந்தன் அழகு வதன மலர என்னை அகமது விட்டதை அன்பாக கேட்டுக்கொண்டனா ஒரு கொள்கிற இகமாவுக்கான சில கருத்துக்களை எடுத்து உரைத்தால் கேட்பாய் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து மறந்திருந்தாலும் நாடு எப்பேற்பட்ட நாடு என்ற விவரத்தை கதை அடிப்படையில் கேட்டுட்டு மற்றவர்கள் பேசுவோமா?
எல்லா விட பெருமைக்கு மங்கையவளே நாட்டுக்கு இருந்தால் கூட தங்களை ஈண்டு விடுத்த தாய் தந்தையர்கள் அதே விதத்தை அப்படி ஒரு தாளத்தில் உலகத்தோடு ஒட்டோடிகள் பழகட்டும் கல்லால் அறிவிடாண்டார் கேட்டா தானே உலகம் போற போக்கு தந்தாப்புல நம்ம போலி வச்சுங்களே நம்மள பைத்தியக்காரன் நல்ல சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட தன்மைக்கு மத்தியில எல்லாரோட சிறப்பு பூமியிலே அப்படிப்பட்ட தத்துவத்தின் அடிப்படையில் உலகம் ஒரு போக்கில் போகுது, நம்ம ஒரு போக்கில் போறோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன எண்ணி பாருங்க. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிச்சா ஓடுகிற வண்டி ஓடி ஓடி அப்போது அது ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் ஓடணும்னா மாட்டு கூட பெருமையா போயிருப்பான். நல்ல ஒரு நாடு எந்த நாடு பெருமை நடத்தி தேடு வல்லவர் கூட்டத்தில் கூட வல்லலை நெஞ்சினி வாழ்த்து கொண்டாடி என்று சொல்லக்கூடிய எங்க நாடுக்கு நாரதர் மகரிஷி நீங்க வந்திருக்கீங்க. அருமையான வாழ்த்து, பெருமையான வாழ்த்து. வாழ்த்துக்குரிய உங்களுக்கு கோடான கோடி நன்றி சுவாமி. பெருமை விடாட்டு நாட்டை பத்தி சொன்னீங்க. நாடு ரொம்ப தனித்துவமான நாடு. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கு. நாட்டுகளுக்குள்ள பெருமையை சொல்லாப்புல எல்லாரோட பெருமை ஓட காம்பது பூமணர் வெள்ளம், ஒடுங்க காம்பது யோகியர் உள்ளம், வார காம்பது முன்னா வரங்கள், வருந்த காம்பது சூளை சங்கு, போர காம்பது பூமியில் வித்து, புலம்ப காம்பது கிங்கணி கொத்து, தேட காம்பது நல் அறம் கீர்த்தி, திருக்குட்டாடனாத தென்னாரி நாடுன்னு சொல்லி குற்றால குறவஞ்சியில திரிகுட ராசப்பக்க வீரர் தன்னுடைய நாட்டை பத்தி சொல்றார். அப்ப நாடு என்பது வளமிக்க பெருமையான எல்லாரோட சிறப்பு கொடுக்குமா. அந்த நாட்டை விட்டு போகிறதுக்கே மனசு இருக்காதா. அப்படிப்பட்ட ஒரு வளமிக்க நாடு அங்க இருந்து போதுனா எது ஓட காம்பது பூமணர் இந்த வெள்ளம் மட்டும்தான் மனசு இல்லாம புலம்பிக்கிட்டே ஓடுமா. இந்த நாட்டை விட்டு ஓடுறவே அப்படியே தனித்து வாழ்ந்த அளவிற்கு ஒரு நாடு. அதனால பாடுற சொன்னா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் பெருமை சேர்த்தாரா. எல்லா வளமும் இந்த நாட்டில் இருக்கா. அப்ப இல்லாத பெருமை என்பது இங்க எதுவுமே இல்லை என்றார். அந்த அளவுக்கு நம்முடைய சிறப்பு இருக்கின்றார். அதனால நம்ம சொல்றார் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துளர் வாய் ஓய்வுங்கள் திரு ஆளவாயன் திருநீரே. அப்படியே திருநீட்டு பதிகம் பாடி வெப்பு நோயெல்லாம் தனிச்சு இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுத்து பிரளய காலத்தில் கூட இந்த பூமியை காத்தருடி 64 திருவிடையாளர் பூமியில புரிஞ்சு 63 நாயன்மார்களுக்கு சிறப்பு சேர்த்து 12 ஆழ்வார்களுக்கு பெருமை சேர்த்து எல்லாத்துக்கும் வளம் கொடுக்கக்கூடிய ஆன்மீக பூமி, அற்புத பூமி இந்த உலகத்திற்கு எல்லா விதமான சிறப்பு. அதனால சொல்லலாம் யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் வேறெங்கும் இனிதாவது காணமுன்றார். அப்ப அந்த அளவுக்கு மொழி வளத்துல இருந்து உடல் நலத்துல இருந்து செல்வ நலத்துல இருந்து அனைத்தும் பேர் பெற்று வழங்கக்கூடிய புண்ணிய பூமியில நீங்க இருக்கீங்க. உங்க நாடு என்ற வேலமுடைத்து சேரமலை நாடு, சோழ நாடு, சோறுடைத்து பாண்டிய நாடு, முத்துடைத்து தொண்டை வளநாடு, ஆன்றோர்களும் சான்றோர்கள் உடைக்க பெற்ற நாடு திருநீரிட்டார் கெட்டார். சிவனை மறந்து யார் வாழ்ந்தார்? தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க. நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதில் எண்ணெஞ்சில் நீங்காத்தான் தான் வாழ்க. கோகுலை ஆண்ட குருமனிதன் தான் வாழ்க. ஆகம ஆகி நின்ற அன்னிப்பன் தான் வாழ்க அப்படின்னு சிவனை மறந்து யார் இந்த உலகத்தில் வாழ்ந்ததே கிடையாது சுவாமி. சிவன் இருந்தாலும் அவன் உயிரோடு இருந்துகிட்டு ஆட்டம் ஓடுவான். சிவம் என்ற சொல்லி போயிருச்சு அப்படின்னா சவமா இந்த பூமியில கிடைக்க வேண்டியது சுவாமி. அதனால்தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, தமிழ்நாடு வான்புகழ் வெள்ளுவன் அண்ணே இன்று கொடுத்த தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் மணியார் படித்த தமிழ்நாடு, செந்தமிழ் நாடுன்னு போதி நிலையில் நாடுன்னு பேச்சு
என்னுடைய நாடு சிறந்த நாடு, தொண்டை நாடு. தொண்டை நாட்டுல நான் வந்திருக்கேன். நீங்க வந்த வசி சிறப்பாக முடியல. இப்ப நாட்டுக்குள்ள தொண்டாட்டு நீங்க இருக்கீங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு பெருமை இருக்குல்ல? இருக்கு. சுமார் 3 நாட்டுக்கு பெருமை கொடுத்திருக்காங்க. இருக்கு. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு இருவர், சோத்திற்கு நால்வர், சலத்துக்கு ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தா 10 பறந்து வயிறு உலகம். உலகத்துல பசி வந்தா 10 பறந்து ஓம்ருக்கு. அந்த அளவுக்கு பெருமையான ஒரு நாட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க. நாடு ஒப்பற்ற பெருமையினார். இந்த ஆழ்வார் நாடு நாளை கையெடுப்பார் ஓடு. உடல் ஒன்றுக்கு உதவாத கூடு. உற்று பார்த்தால் வெக்க கெடுனார். இப்ப இந்த கூட்டுக்குள்ள ஆன்மா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல. இந்த ஆன்மால 2 இருக்கு வடிநாயகம். ஒன்னு சுத்த ஆன்மா, இந்த உலகம் சுத்தமா. பரிசுத்தம்னா அது என்ன அர்த்தம்? ரொம்ப சிறப்பா இருக்கு அர்த்தம். மற்றவர்கள் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும். என்ன மத்தவன் எப்படி போனாங்க, நாம மட்டும் நல்லா இருக்க நினைச்சோம்னா வாழ்க்கை பெருமை இருக்குமா? சொல்லுவாங்க நொறுங்க தின்னா நோய் இருக்காதுன்னு. எதிரில் இருக்கவனை பார்க்க தின்றது நல்லா இருக்கு. அப்ப அடுத்தவனுடைய பசியை பார்த்து நாம் வருத்தப்படாம இருந்தோம்னா வாழ்க்கையில வாழ்ந்து பிரயோஜனம் பண்ணிட்டார். அதனால ஐயா சொன்னாரு ஐயமிட்டு உண் அப்படின்னு சொன்னாங்க. பெருமை சேர்க்கணும்ல. முதல் ஆரம்பத்தை அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ஏழ்வது கரவே, ஏழ்வது விளக்கே, செய்வது விளம்பே, ஊக்கமது கைவிடே, என் எடுத்து இகழே, ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உள், ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒளியே, ஐயம் பேச அக்கம் சொல்லிக்கேனா. அப்ப இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஐயமிட்டு உண்ணார், ஒப்புரவு ஓதுவது ஒளியே. படிக்கிறது ஒருவன் நிறுத்திடாத. இந்த உலகத்துல உன்னை மற்றவருக்கு அறிமுகப்படுத்தக்கூடியது நீதான் பிள்ளைன்றதை உன் தாய் தந்தை அறிமுகப்படுத்தலாம். ஆனா இந்த உலகத்துக்கு ஒப்பற்ற பிள்ளைகளோட வழிகாட்டி வழங்கக்கூடியது கல்வி மட்டும்தான். அதனால அவ்வையாரே சொன்னாங்க மன்னர் மாசர கற்றனு சீர்தூக்கி மன்னருக்கு தன் தேசம் மட்டுமே சிறப்பு, கற்றவனுக்கு சென்ற இடலா சிறப்பு அப்படின்னு. பெரிய அரசனாக இருந்தாலும் உன்னுடைய நாட்டுக்குள்ள மட்டும்தான் இந்த அரசனுடைய பேரு சோழ மன்னன், இந்த அரசனுடைய பேரு செங்குட்டுவன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா கற்றவனுக்கு எங்க போனாலும் சிறப்பு. நாட்டுக்கு தமிழ்நாட்டுல இருந்து யாரு போனாலும் வெளிநாட்டுல உள்ளவனுக்கு எல்லாம் ஒரு ஜாதிக்காரன் தான், ஒரு மதத்துக்காரன் தான், இந்தியாக்காரன் தான். இந்தியாக்குள்ள அது தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம மாவட்டத்துக்குள்ள நம்ம கிராமத்துக்குள்ள நம்ம ஊருக்குள்ள தான் நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் படித்தவன், நீ படிக்காதவன் அப்படின்னு இங்க வேணா ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனா அந்நிய நாடுகளுக்கு போகும்போது எல்லாமே தமிழ்நாட்டுக்காரன் தான். உண்மைதானே? உழைக்க வந்தவன் தான். மொழிதானே? மொழியை வச்சுதான் படிச்சவனா படிக்காதவனா படித்தவருக்கு வருதா யார் யார் என்ன படிச்சிருக்காங்களோ அந்த படிச்சவருக்கு தான் அங்க மரியாதை. அப்படிப்பட்ட சிறப்பு இருக்குமா? நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 10 ஏக்கர் இருக்கு. சாகக்கூடிய காலத்துல அப்பா பாக்குறாப்ல 10 ஏக்கர் சொத்து இருக்குப்பா, அண்ணன் தம்பி 2 பேத்துல நீ ஒரு 5 ஏக்கர் வச்சுக்க, நீ ஒரு 5 ஏக்கர் வச்சுக்க, பிரிச்சு கொடுத்துடலாம். ஒரு 60 ரூபாய் நகை இருக்கா, நீ ஒரு 30 வச்சுக்க, நீ ஒரு 30 வச்சுக்க, ஒரு 10 வீடு இருக்கா, நீ என்ன பண்ற, நீ ஒரு 5 வச்சுக்க, நீ ஒரு 5 வச்சுக்க, 3 சைக்கிள் இருக்கா, ஆளுக்கு ஒன்னு வச்சுக்க, ஒன்னு தேவைப்படுவோம் மாத்தி மாத்தி ஓட்டிக்க, பிரிச்சு கொடுத்துடலாம். எனக்காவது நான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், கடைசி இடத்துல நீ ஒன்ற பிஏ படுத்த நீ வச்சுக்க, எம்ஏ நீ கொடுக்க முடியுமா? அப்ப படிச்ச படிப்பு என்பது கடைசி வரைக்கும் அவனுடைய தலைமுறைக்கு அவனை சார்ந்தது. அதனால இளவையிலே கல் அப்படின்னு சொன்னாங்க. இளவையிலே கற்ற கல்விதான் முதுமலருக்கு தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து இகழேன்றார். உலகத்துல கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிற கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை எடுத்தாது வாழ்க்கையில படிச்சிரு. ஆனா படிச்சுக்கு பதவிக்கு வந்த பின்னால பிச்சை எடுத்துறாத, அது வேணாம்ன்றார். அன்னசத்திரம் ஆகிற வைத்தல், ஆலய 16 ஆட்டல், பின்ன உள்ள தர்மங்காவில் தலை தோங்கி ஒளிவிட்டல், அன்னையாவும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார். அப்ப எழுத்தையும் கல்வி யாரு கத்துக் கொடுக்கிறாரோ அவர் இறைவனுக்கு சமன் பாராட்டப்பட்டு மாதா பிதா குரு தெய்வம். நாங்க மாதா எங்க இருக்காங்க? தன்னுடைய இல்லத்துல இருப்பாங்க. தன்னுடைய பெற்றை எடுக்கக்கூடியது மாதா. பிதா என்னவரு? பெற்று எடுக்கக்கூடிய அன்னைக்கு உதவியாக இருப்பார். அங்கே கரு என்று விந்தை கொடுப்பார். அப்ப அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம்னு அவ்வையார் சொன்னாங்க. மாதா பிதா குருதான் தெய்வமா. என்ன காரணம்? உன்னை அப்பா அம்மாட்ட கொடுத்துருவாரு, அம்மா இந்த உலகத்துக்கு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த உலகத்துல நீ நல்ல மனிதனாகவும் சீரான மனிதனாகவும் சிறந்த மனிதனாகவும் விளங்கணும் அப்படின்னா உன்னுடைய அறிவை வெளியில கொண்டு வர்றது யாரு அப்படின்னா ஆசான் என்ற குருதான். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. அதனாலதான் அம்மாவும் அப்பாவும் குருவும் இந்த 3 பேர் தான் உலகத்துல தெய்வம். வழங்கினாவே வேறொரு தெய்வம் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பெருமை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியருடைய கடமை நினைக்கிறீங்க. பேருக்கு ஆசிரியர்கள் பல பேர் இருக்கலாம், பேருக்கு ஆசிரியர்கள் பல பேர் இருக்கலாம். ஆனா பேராசிரியர் என்று சொல்லக்கூடியது ஒரு அப்ப ஆசிரியருடைய கடமை என்ன நினைக்கிறீங்க? ஆசிரியருடைய கடமைன்றது தனக்குள்ள அறிவை மாணவர் கொடுப்பது மட்டுமல்ல, மாணவர்களுக்கு அறிவை அவன்கிட்ட என்ன அறிவு இருக்கு அவனுக்கு அவனை உணர்த்தக்கூடிய தன்மை தான் வாழ்க்கை பெருமை இருக்கும். 10 பிள்ளை படிச்சாலும் யாரு நல்லா படிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு மேற்கொண்டு அறிவை வளர்ப்பது ஆசிரியர் அல்ல. எந்த பிள்ளை படிப்பறிவு இல்லாமல் படிப்பு வராமல் எழுத வராம இருக்கோ, பின்தங்கி இருக்கோ படிப்பறிவுல, அந்த பிள்ளையை படிப்பறிவு முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறதா ஆசிரியருடைய மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்து உங்க அப்பா அம்மா பொறாம மாட்டாங்க. இப்ப நீங்க இருக்க மாதிரி நீங்க வளர்ச்சியால பக்கத்து வீட்டுக்காரங்க என்னடா நேத்து வந்தாரு நீ பெரிய ஆளா போயிட்டாரு பொறாமப்பட வாய்ப்பு இருக்கு. நேத்து ஒரு வண்டி வச்சிருக்கீங்க, எனக்கு 2 வண்டி வாங்கிட்டீங்கன்னா நேத்து வரைக்கும் சும்மா இருந்தேன், நேத்து சாதாரண வாங்கிய திடீர்னு
இன்னைக்கு ஒரு காவல்துறையில போய் பொறாம வரும் அப்படின்னு பொறாம வரத்த செய்யும். ஆனால் தன்னை விட பெரிய ஆளாக வந்து விட்டான் என்று ஒரு சலனமும் ஒரு இடத்துல பொறாமப்பட ஒரு கூட்டம் இருக்குன்னா அது ஆசிரியர் பிறந்தவை. அவதான் சொல்லுவாங்களா, என்கிட்ட படிச்ச மாணவரியா இன்னைக்கு கலெக்டரா இருக்காப்ல, ஒரு அமைச்சரா இருக்காரு, இன்னைக்கு ஒரு மந்திரியா இருக்காரு அப்படின்னு இடத்த பெருமை சொல்லக்கூடிய ஒரு ஈட்டம் இருக்குன்னா அது ஆசிரியர் மட்டும் முடியுமா? அதனால இன்னைக்கு பாருங்களே, எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் அன்னை தெரசாவை சொல்லும்போது சொல்லுகிறார் ஒரு வார்த்தைகளை, ஆத்தா இந்த பூலகத்துல நீ கருவுற்று இருந்தால் கூட ஒரு குழந்தைக்கு தான் தாயா இருக்க முடியும், ஆனால் நீ கருணை உற்றதால் ஒட்டுமொத்த குழந்தைக்கு நீ தாயா வழங்குகிறாய். அப்ப இந்த உலகத்துல கருணை என்பது மிக பெருசு என்றார். அதனால சொல்றார், வாழையடி வாழையென வந்தது கூட்டம், நீ செய்யக்கூடிய பிறப்புல முடித்தருக்கு பசி பிணிய போக்கணும், உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம்னு 3 வகையான பெருமையை சேர்க்கிறாப்ல. அப்ப அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு தேவை உண்ண உணவு, அடுத்து உடுத்த உடை, அடுத்து இருக்க இருப்பிடம். அதையே உணவு முதல்ல வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ராமாயண மகாபாரத செய்தியை காதுல ஓதுனாலும் ஒருத்தருக்கு பசின்னு வரும்போது பசிச்சுக்கிட்டு இருக்க வயிற்றுக்கு பக்கத்துல போய் ராமாயணத்துல காதுல ஏறுமா? ஏறாது. நல்ல செய்தியை சொல்லுமா? ஏறுமா? எதுவுமே தெரியாது. அப்ப பசி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா பத்தும் பறந்து போகும். அப்ப ஒரு மனிதனுடைய பசி பிணிய போக்கணும் சொல்லிதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வாடிய பயிரை கண்டபோது வாடினேன். இந்த உலகத்துல பசிச்ச வயிறு இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்த இன்னைக்கும் சத்திய தர்மசாலையை நிறுவி பசித்தவர்களுக்கு வள்ளலார் மடத்துல உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கான்னா இந்த உலகத்தில் பசி பிணிய முத போக்கணும்னு எரிந்தார். இன்னைக்கு வரலூர்ல இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? தர்மசாலைகள் மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது. இந்த அடுப்பு என்னைக்கு அமர்கிறதோ தர்மம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். தர்மம் எது வரைக்கும் இருக்கிறதோ இந்த அடுப்பு அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் சொல்லி வள்ளல் பிறந்தகை ராமலிங்க அடிகள் ஏற்றி வைத்த பெருமை இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்காளையா பெருமை? அதே வள்ளல் பிறந்தகையாகப்பட்ட வள்ளுவன்னா சொன்னான், தோன்றில புகழோடு தோன்றுக அத்திலர் தோன்றலி தோன்றாமை நன்றுனாங்க. இப்ப சுயநலம் இல்லாமல் பொழுது நலமாக வாழக்கூடியவர் எத்தனை பேர் இந்த உலகத்துல? நம்ம கண் பார்க்க நம்ம அறிவை வைத்து நம்ம படித்த நூல்கள்ல இருந்து எவ்வளவு பேர் நம்ம சொல்ல முடியும்? 100ல ஒரு 10 பேரை தேர்ந்தெடுக்க முடியும். பாருங்களேன், தன்னுடைய அறிவையும் தன்னுடைய இளமையும் தன்னுடைய வாழ்வையும் இந்த உலகத்துக்காகவே அர்ப்பணித்தவர்கள் சில பேர். அதுல முதன்மையாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா, இந்திய தேசத்துக்காக இந்தியாவை நான் காப்பாற்றுவேன் என்னுடைய அறிவின் வளர்ச்சியால் அப்படின்னு சொல்லி 11வது குடியரசுத் தலைவராக இருந்த ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக வாழ்ந்தவர். எந்த சுயநலமும் அவருக்கு இல்ல. அவர் கல்யாணம் ஏங்க பண்ணிக்கலன்னு கேட்கும்போது எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொன்ன ஒரு அருமையான தலைவர். அவர் குடும்பத்தை பார்க்கல, அவருடைய இளமையை பார்க்கல, அவருடைய வருமானத்தை பார்க்கல, இந்த உலகத்துக்காக மட்டும்தான் பொதுநலமாக இருப்பேன் என்று அறிவையும் இளமையும் வாழ்க்கையும் உலகத்துக்காகவே அர்ப்பணித்தவர். அப்ப வாழும் போது புகழ் வாங்கணும்னா எப்படி தெரியுமா வாழணுமா? என்னுடைய பேராசை எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கக்கூடாது. என்னுடைய பின்னாடி வரை என் குடும்பத்துக்குன்னு சில ஆசைகள் இருக்கக்கூடாது. என்னை காட்டிலும் ஒருவன் பேச்சிலையும் வாழ்க்கையிலும் முன்னேறி செல்றான் அப்படின்னா அவன் மேல பொறாமைப்படக்கூடாது, போட்டி போடக்கூடாது. இந்த எண்ணம் எல்லாம் இல்லாமல் எனக்கு கிடைக்கும் புகழ் மட்டும்தான்டா புகழை சேரும். நான் இன்னொருத்தனை அடிமையாக்கி இன்னொருத்தனை திட்டி அவன் மேல பொறாமப்பட்டு அவன் மேல கோவப்பட்டு எல்லாத்தையும் பின் தக்கி எல்லாத்தையும் பின்னுக்கு தக்கி நான் வாங்கக்கூடிய பேரும் புகழும் இது புகழே சேராது. அப்படின்னா தோன்றில புகழோடு தோன்றுக சிலர் தோன்றாலி தோன்றாமை நன்று. முதல் தலைவராக எடுக்கக்கூடியவர் ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கரு உற்றிருந்தால் ஒரு அன்னை, ஒரு கரு உற்றிருந்தால் ஒரே ஒரு அன்னை, கருணை உற்றதினால் பல குழந்தைகளுக்கு அன்னை. அடுத்த அன்னை தெரசா தன்னுடைய இளமையையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய தொண்டையும் இந்த உலக மக்கள் அனாதை குழந்தைகளுக்காக அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னா அப்படிதான். அதனால்தான் அறிவு இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது சுவாமி. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, எல்லாருக்கும் மூளை இருக்கு, எல்லாருக்கும் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கு. ஆனா அந்த அறிவையும் அந்த மூளையையும் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளும் எத்தனை பேருக்கு போய் பயன்படுது, எத்தனை பேரிடம் போய் சேருது அப்படின்றது அங்க விஷயம். தொண்டு உலகத்துல பெருசு. அந்த தொண்டுல இடையூறு வராமல் செய்யணுமா? இறை தொண்டா இருக்கட்டும், அது தமிழ் காட்டக்கூடிய தொண்டா இருக்கட்டும், தொண்டுகளை இடையூறு வராமல் மக்கள் அப்படி இருந்திருக்காங்க, மன்னர்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு வேலை தப்புனா அடிப்படையில் தப்பு நிறுத்தி விடணும். அதை தப்ப முத்த விட்டு ஏன் தெரிஞ்சிக்க கூடாது. அப்ப அடிப்படையில் தவறுனா தவறு நிப்பாட்டக்கூடிய பெருமையான கூட்டங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கு. இன்னைக்கு விஜயரங்கநாத சேதுபதி மன்னர் பார்க்கிறாரு. மன்னருக்கு 2 வகை. யாரு கட்டியனா? ஒன்னு சிவகாமி நாச்சியார், இன்னொன்னு லட்சுமி நாச்சியார். 2 பெண்கள். வேற யாருக்காவது கட்டி கொடுத்தா வில்லங்கமா போயிடும். அப்ப ஒற்றுமையா ஒரு இடத்துல இருக்கிறதுக்காக தன்னுடைய தங்கச்சி மகனுக்கு சகோதரி மகனுக்கு கட்டி கொடுத்துட்டார். யாருக்கு? தண்டபாணித்தவருக்கு கட்டி கொடுத்துட்டார். இப்ப கட்டி கொடுத்தா அவருக்கு பொறுப்பு கொடுக்கிறார். மன்னர் பார்த்தாரு, நீ என்ன பண்ற? பக்கத்துல உள்ள இந்த ராமேஸ்வர பகுதிகளில் வரக்கூடிய மக்களை எல்லாம் கூட்டி போய் அந்த கோயிலுக்கு சுத்தி காட்டி
பண்ணிட்டு படகுல ஏத்தி வைத்து கட்டணம் இல்லாம கூட்டி வைத்து வரணுமா, இதே உனக்கு வேலை. 2 மகளையும் கட்டி கொடுத்தாச்சு. கூட்டி கொடுத்து காலங்கள் கிடக்குது, பெருமையில் நாட்பட ஆகுது. இப்படி எல்லாம் வரக்கூடிய ஆள படகுல ஏத்திட்டு போய் கோயிலை சுத்தி காட்டுறது கட்டணம் இல்லாம போயிட்டே இருந்துச்சா. அப்பதான் மந்திரி ஒருத்தர் சொன்னாரா, ரொம்ப நாளா கட்டணம் இல்லாம போய்கிட்டு இருக்கு, இந்த கட்டணம் இல்லாம கொடுத்தோம்னா நல்லா இருக்காது, ஒரு 4 அணா கட்டணம் போடுவோம். அப்படி ஒரு 4 அணா கட்டணம் போட்டோம்னா நம்ம கோயில் படிக்க ஏதாவது ஆகுமே அப்படின்னு சொன்னா சரியா இருக்கு, 4 அணா வாங்குங்கன்னு நம்ம ஆள்கிட்ட சொல்ல, இவர் அது வரைக்கும் கட்டணம் வாங்கல. சரி இது நல்லா தானே இருக்கு சொல்லி 4 அணா கட்டணம் போட்டாச்சு. இப்ப அன்னைக்கு ஒரு ஆளு, ஒரு சாது வழியில் நடந்து வந்துகிட்ட போது ராமேஸ்வரம் வர்றாரு. ராமநாத சுவாமியை கும்பிடணும், இந்த படகுல ஏத்தி போய் விடுங்க பார்த்து போது 4 அணா கட்டணம்னு கேட்க, 4 அணாவா என்னப்பா எல்லாமே இலவசமா கொடுக்கறதா சொன்னாங்க, படகு சவாரில நீங்க 4 அணா கேட்கறீங்க. 4 அணா இல்லப்பா, ராமர சுவாமி ராமனை கும்பிடத்தான் வந்திருக்கேன், ஈஸ்வரனை வழிபடுறேன், வடியை விடுங்க கூட்டி வாங்க, காசு இல்லப்பா. 4 அணா கொடுக்காம ஏத்த முடியாதுன்னு வந்தாலும் மறுக்க. இந்த விஷயம் நேர மன்னற்ற போகுது செய்தி. ஐயா என்கிட்ட 4 அணா இல்ல, உங்க ஆளுகளை ஏத்தி போய் விட மாட்டாங்க, நீங்க எதை வழி செய்யணும், 4 அணா இல்லாம தவிக்கிறேன், ராமநாத சுவாமியை கும்பிட முடியும்னு சொல்ல. மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த 4 அணா போட்ட விஷயம் மன்னருக்கு தெரியாதுல, என்னையா விவரம்னு கூப்பிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி 4 அணா கட்டணம் வாங்குறாங்க அப்படின்னு விஷயத்தை சொல்ல, கட்டணம் இல்லாமல் இறை தொண்டை செய்யும் பொழுது இந்த இடத்துல 4 அணா வாங்கின என்ன அர்த்தம், சிவ தொண்டுல குற்றம் செய்யலாமா, ஏத்தி போய் விடுறது இலவசத்துக்கு தான் வச்சிருந்தது, அப்ப கட்டணம் கொடுத்து போய் ஏத்தி பார்க்கணும்னா என்ன அர்த்தம். அப்ப எனக்கு தெரியாம இப்படி ஒரு வேலையை சிவ தொண்டுல கட்டணம் என்று சொல்லக்கூடிய காசை கேட்டனால அவனுடைய தலையை வெட்டியும் சொல்ல பண்ணியாச்சா. நேர போயாச்சு, தனவர்தவரை கூப்பிட போயாச்சு, நேர வந்தாரு. மத்த ஒரு விவரமா இருந்தா கூட நீ நாட்டுக்குள்ள குற்றம் செய்தா உன்னை நாடு எடுத்திருப்பேன், ஆனா சிவ தொண்டுல நீ குற்றம் செய்தனால உன் சிரசு வெட்டப்படும் சொல்ல வெட்ட போனார்ல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அக்காவும் தங்கச்சி வந்துகிட்டே இருக்கா. ஏன்னா ஒரு இடத்துல வாக்கப்பட்டாலாச்சே, ஐயோ புருஷன் பரிவாப்படுறது அப்படி குறிப்பிட்ட பகுதியை நெருங்கி வந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அதுக்குள்ள தலையை வெட்டி முடிச்சாச்சு. காவலாளி வந்தா உன் கணவனுடைய தலை வெட்டப்பட்டுருச்சுமான்னு சொல்ல அக்கா விஷயத்தை கேள்விப்பட்டா. அப்பதான் பார்த்தாரு, அக்காவுக்கு என்னைக்கு விஷயம் தெரிஞ்சிச்சோ அந்த இடத்துல பல்லக்க விட்டு இறங்கி அக்கா தீமுட்டி இருந்தாள். தங்கச்சி வரக்கூடிய இடத்துல என்னைக்கு விஷயம் தெரியுதோ தங்கச்சி தீமுட்டி இருந்தாள். இன்னைக்கு ராமேஸ்வரத்துல அக்கா மடம் தங்கச்சி மடம்னு போற வழியில இருக்குடா. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களும் இருந்து கொண்டிருக்கார்கள். சிவ தொண்டுல குறை இருந்தால் சிரசு அறுக்கப்பட்டு வாழ்ந்த மன்னர்கள் வாழ்ந்தார் தானே. அப்ப செய்யற வேலையில பரிபூர்ணமாக இருந்தால் யாரா இருந்தாலும் பெருமை உண்டு. செய்யற வேலையில நம்ம ஒரு முன்னேற்றம் இல்லாம இந்த வேலையை எதுக்குடா செஞ்சா அப்படின்னு ஒரு இஷ்டம் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு வேலையை செய்தால் அது வேலையா இருக்காது. மனம் இந்த உலகத்தில் ஒத்துழைத்த ஒரு வேலையை பார்க்கும்போது அவன் வெற்றியாளராக மாறுகிறான். இன்னைக்கு பெருமை சொல்றா இல்லையா? பாருங்களேன், திருமூலர் சொன்னாரு, உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம் ஆலயம் வெள்ளப்பிரானாருக்கு வை கோபுரவாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே தெள்ள தெளிஞ்சவடிக்கு ஜீவனை சிவனைமினார். சிவன் சொத்து குல நாசம்னாங்க. இப்ப சிவன் சொத்துனா யாரு? நம்ம இருக்கிற எல்லாருமே சிவன் சொத்து தான். சிவன் கோயிலுக்கு போறோம், தேங்காய் பழம் வாங்கி அபிஷேகம் பண்றோம், அபிஷேகம் பண்ற தேங்காய் பழத்தை அங்கேயே கொடுத்துட்டு வந்துடணுமா? இது சிவனுக்கு உரியது. என்ன காரணம்? அவருக்கு அர்ப்பணிச்சிட்டோம்ல, அதனால அவருக்கு கொடுத்துட்டு வந்துடணும். திரும்ப சிவனை சுற்றி வந்து வளம் வந்து கையெடுத்து கும்பிடும் பொழுது அங்கே சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் ஐயா நான் ஆலயத்துக்கு வந்தேன், சிவனை நல்ல தரிசனம் செய்தேன், நான் சிவன் கோவிலுக்கு வந்ததுனால் எதையுமே எடுத்துக்கிட்டு போல, இந்த திருநீரு கூட எனக்கு தேவையில்லை, இதுவும் சிவன் சொத்து அப்படின்னு சொல்லி இந்த கையை தட்டி அப்படி சண்டீஸ்வரருக்கு அப்படி ஒரு வணக்கத்தை போட்டுட்டு எதுவுமே கொண்டு போலப்பா அப்படின்னு வரணுமா? என்ன காரணம் தெரியுங்களா? சிவன் சொத்து குலநாசம் இது ஒரு பகுதி. ஆனால் ஏன் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாருங்களேன். படைக்கும் கடவுள் பிரம்மனாகப்பட்டவன், காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவன், இந்த உலகத்திலேயே அழிக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா அவர் தான் சிவபெருமான். என்ன அழிப்பாரு? யாராருக்கு என்னென்ன அகந்தைகள் இருக்கோ, என்னென்ன மாயை கர்மா இருக்கோ, யார் யார் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்காங்களோ இந்த பாவத்தை பூரா அழிக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா அவர் தான் சிவபெருமான் ஆகப்பட்டவன். பாட்டன் அடுத்து எடுத்த அவதாரம் எத்தனை? 10 அவதார கதாமூர்த்தி. 10 அவதார கதாமூர்த்தி. 10வது வந்து கல்கி. இதுல முதல் அவதாரம் எடுத்தது மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், ராக அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், நரசிம்ம அவதாரம் எடுத்தாங்க. பலராமா கிருஷ்ணானு பல வரும். இப்ப கடைசியில எடுக்கக்கூடியது கைகி அவதாரம். அவ அழிக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான். சிவனுக்கு என்ன வேலை தெரியுங்களா? நான் என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் அழிக்கணும். எதை அழிக்கணும்? எல்லாருடைய பாவத்தையும் அழிக்கணும்.
வேணும். பாவத்தையும் அழிக்கணும் அப்படின்னா நான் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு எல்லா பக்தர்களும் வரணும், எல்லா குழந்தைகளும் வரணும். அப்ப என் ஆலயத்துக்கு வந்து சிவனே நீதான் நற்கதி, என்னை நீதான் வழி நடத்தி செல்லணும். நான் என்ன பாவங்கள் செய்தாலும் இந்த பாவத்தெல்லாம் அழிச்சு எனக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடு இறைவா அப்படின்னு எவன் ஒருவன் சிவத்தை நாடுகிறானோ, சிந்தையிலே சிவத்தை நிப்பாட்டி எவன் என்னை நாடுகிறானோ அவனுடைய பாவங்கள்லாம் அழிப்பேன்னு கோயிலுக்குள்ள இருக்கார். ஆனா பக்தர்களாகப்பட்ட மனிதர்கள் நம்ம என்ன பண்றோம், வருஷத்துக்கு ஒரு தடவை கூட சிவன் கோவிலுக்கு போறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டே இருக்கோம். பார்த்தாரு சிவபெருமான் எல்லாருடைய பாவங்களையும் அழிக்கணும், நான் எல்லாரையும் என்னுடைய ஆலயத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கேன், யாருமே வரமாட்டேங்கிறீங்க. ஆனா யாரா இருந்தாலும் இறைவன் படைத்த இந்த உலகத்துல எல்லாரும் வரமாட்டேன்னு சொல்ற இடம் ஒரே ஒரு இடம். என்ன இடம் தெரியுங்களா? கோவிலுக்கு கூப்பிட்டா வர நேரம் இல்லைம்பாங்க, ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வர நேரம் இல்லைம்பாங்க. இதே மாதிரி ஒரு திருவிழா பார்க்கணும் வாங்கப்பா அப்படின்னா வர நேரம் இல்லை, ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும் வர நேரம் இல்லை, கடைக்கு போகணும் நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை, உழைக்க நேரம் இல்லை, பணம் வாங்க நேரம் இல்லை. இப்ப எல்லா இடத்துக்கும் நான் வரலைன்னு சொல்ற இந்த மக்கள் கடைசியில வரமாட்டேன்னு சொல்ற இடம் ஒரே ஒரு இடம், சுடுகாடு தான். எல்லாம் வாங்கட நான் அங்கே இருப்பேன். இறந்து போய் வரக்கூடிய அனைத்து சடலங்களுடைய பாவத்தையும் அழிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா அவர் தான் சிவபெருமான். நம்ம எல்லாருமே சிவனுடைய பிள்ளைகள். அதனாலதான் இந்த சிவனுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை எல்லாம் அழிச்சு நமக்கு மோட்சத்தை தரக்கூடியவர். அதனாலதான் சிவன் சொத்து முடி சார்ந்த மன்னராக உலகத்தை கட்டியாண்ட அரசுன்றதுக்காக செத்து போன பிள்ளை சுட்ட பிள்ளை சாம்பலத்தில் வர முடியும். அதான் சொன்னா திருநீர் அறியக்கூடிய தத்துவம் என்ன, விட்டுவிட போகிறது உயிர், விட்டவுடனே உடலை சுட்டுவிட போகிறார் சுற்றத்தார்னார். கோவிந்தே ராமசாமி கண்ணே கடம்பே இப்படி எக்கச்சக்க பேரை வச்சு ஊருக்குள்ள பல ரூபத்துல இருக்கலாம். எத்தனை பேர் வச்சு நீ வாழ்ந்தாலும் கூட செத்த பின்னாடி ஒரே பேரு கிட்டத்தட்ட 500 கோடி 1000 கோடி பாடுபட்டு உழைச்சு சேர்த்து கட்டின வீடா இருக்கு. அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள அவரு செத்து போன ஒரு நாளைக்கு மேல வைக்க முடியுதா? வைக்க முடியாது. வெளியில கொண்டு வந்து வாசல எடுத்து ஆனா வீட்டை கட்டினது அவரை இருக்க முடியும். அப்படிப்பட்ட பூமிக்கு மத்தியில இந்த உலகத்துல எதையும் எடுத்து சொல்ல முடியாது, இருப்பவர்களுக்கு கொடுத்துட்டு போ அப்படி சுத்தமா சொல்றார். கோடி கோடியா பெட்டகம் பெட்டகமா பணம் நகை வச்சிருந்தாலும் நெத்தியில வைக்கிறதுக்கு 1 ரூபாய் காசு யாராவது ஓசி தான் கேட்பாங்க. சொல்ல முடியுமா? ரொம்ப சூட்சமா சொல்லியார். காதட்ட ஊசியும் கான்கடை வைக்கிற காது அந்தோட ஊசியை கூட செத்த பின்னால எடுத்து போக முடியாது. உனக்கு போக மற்றவர்களுக்கு இருக்கிறத கொடுத்துட்டு போ. அதை நீ செத்தாலும் பேர் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல எடுத்து சென்றவர்கள் பேர் சொல்லவில்லை, கொடுத்து சென்றவர்கள் பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனும் என்று போட்டி போடவன பெருமை செத்தார். அப்படி எப்ப இருந்தவங்க இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், செத்தார்கள் இருக்க கூடாது. இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 அவதார கதாநாயகன் உங்க பாட்டு தானே, எடுத்த அவதாரம் 9 அவதாரம் தானே. இதுல நரசிம்ம அவதாரம் ஒருத்தர் தரல. என்ன நரசிம்ம அவதாரம்ல எந்த உடல் அமைப்பு கேட்டீங்கன்னா மனித உடலும் சிங்கத்துடைய தலை அமைப்பு இருக்கக்கூடியது நரசிம்ம உக்கிரமூர்த்தி. மனித உடலும் சிங்கத்தினுடைய தலையும் ஆண்டவனுக்கு உண்டான அருளும் சக்தியும் இருக்கக்கூடியது நரசிம்ம அவதாரம். எடுத்தாரா? ரொம்ப உக்கிரமான ஒரு அவதாரம். யாரை அழிப்பதற்காக அந்த அவதாரம். 2 பேரும் இரணியன் என்று சொல்லக்கூடிய அரக்கரை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். இரணியாட்சன் என்ற அரக்கர்களை அழிப்பதற்காக அந்த உருவத்தை அந்த அவதாரம் எடுத்தாரா? அழிச்சாரா? யாரு பேச்சை கேட்டு அழிச்சாரு? இந்த உலகத்தில் தேவாயுதவருடைய பேச்சை கேட்டு ரொம்ப துன்புறுத்தல் அதிகமாயிருச்சு. அரக்கர்கள் கூட்டத்தை அழிக்கணும், இரணியனை கொல்லணும், தேவாயுதவர்களுடைய பேச்சை கேட்டு அழித்தார். தேவர்களுடைய பேச்சை கேட்டு அழிச்சாருங்க. யாரை காப்பாத்தி யாரை அழிச்சாரு? காப்பாத்தினார் ஒருத்தர். சரி, யாரு அழிச்சாரு? பிரகலாதன் ஒருத்தர் இருந்தார். அந்த பக்த பிரகலாதன் எல்லா வல்ல நாராயணன் மீது பெருமாள் மீது அதிக அன்பு கொண்டவன். அப்படிப்பட்ட அரக்கர் கூட்டத்தில் பிறந்த பிரகாரம் தந்தையுடைய பேரை சொல்லாம அனுதினமும் எல்லா வல்ல நாராயண போட்டி, மாதவா போட்டி, கேசவா போட்டி, நாராயணா சொல்லி நாராயண மந்திரத்தை சொன்னார். அரக்கர் கூட்டத்தில் பிறந்து நாராயண குமுறியே உன்னை கொல்ல மாட்டேனா அப்படி சொல்லி அப்பனே கொல்ல போகும்போது உக்கிரமூர்த்தியாக இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் வாசகத்தை கேட்டு அப்ப இந்த தூண்ல இருக்காரா அப்படின்னு கேட்டு எட்டி உதைக்கும் பொழுது தூணை பிளந்து கொண்டு வெளிக்கு வந்த அவதாரம் தான் உக்கிரமூர்த்தி நரசிங்க அவதாரம். தந்தையாகப்பட்டவன் அரக்க குணம் கொண்டு நான் தாண்ட கடவுள் ஓம் நமோ இரண்யாய நமகன் என்னையே சொல்றா. ஏண்டா ஓம் நமோ நாராயண கண்ணுக்கு தெரியாத கடவுளை கூப்பிடுறான். கடவுள் இல்லடா, எனக்கும் அடிமையானவன் அப்படின்னா. அப்பா தவறு செய்தான், பிள்ளை நல்லது செய்தார். இந்த உலகத்திலேயே நம்மளாம் அழியக்கூடிய மாயிட பிண்டங்கள் தந்தையே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நாராயணன் அப்படின்னு பக்த பிரகலாதன் கடைசி வரைக்கும் அங்கே மகாவிஷ்ணுடைய பக்தனாக இருந்தார். நாராயணா 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 என்று நாராயணனுடைய நாமத்தை ஜெப
சேவிச்சதனால் அங்கே பக்த பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக இரணியன் இரணியாட்சனை அழித்தால் சிம்ம அவதாரம் எடுத்த நரசிம்மன் பெருமாள் எடுத்தாரா, அழிச்சாரா? என்ன ஆச்சு அவருக்கு? சீனம். அவர் ஏற்கனவே உக்ரமான அவதாரம். மேற்கொண்டு இவர்களை அழித்த உக்ரமும் தாங்க முடியாம காடு போன போக்கெல்லாம் போனார். எல்லாத்தையும் அழிச்சார். எல்லாரும் சேர்ந்து போய் முறையிட்டாங்க, ஐயா இரணினை அழிப்பதற்காகத்தான் இந்த அவதாரம் எடுத்தார் பரந்தாமல், ஆனா இன்னும் சினம் தணியாமல் இருக்காரு அப்படின்னு போய் முறையிட்டார். எங்க போனாரு? எங்க இந்த சினம் தணிந்தது? சினம் தணிந்த இடம் எந்த இடம்? அங்கங்க சுத்தி கடைசியில வந்து நிக்கக்கூடிய இந்த இடம் தானா? ஆமா. ஒரு கேட்ட ரொம்ப சரியான விஷயம். ஒரு சினம்னா சினத்தை தவிர்க்கணும். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, அவசரக்காரனுக்கு அவனுக்கு புத்திமட்டு. பொறுமை கடலிடம் பெரிது. இந்த உலகத்துல கோபத்துல இருக்கும் பொழுது வாக்கு கொடுக்க கூடாது. ஒரு மனுஷனாப்பட்ட ரொம்ப சந்தோஷத்திற்கும் வாக்கு கொடுக்க கூடாது. இது ரெண்டுமே சரியா கடைபிடிக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க அவ்வளவு பெரிய அவதாரம் எடுத்தாரு, கோபத்தை தணிச்சது எங்கன்னு. இன்னைக்கு ராமாயண காலகட்டத்தில் ராவணாப்பட்டவன் ராவணனை கொண்ட பாவத்தை போக்க ராமன் ஈஸ்வரனை வழங்கி பெருமை சேர்த்தார். ராமேஸ்வரம் இருக்கிறார். ராமேஸ்வரன் கொண்டு ஈஸ்வரனை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம். இப்ப கோபம் தணிச்சு உக்கிரமூர்த்தியாக தணிஞ்சது எங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கும் தேவாய் தேவருடைய துன்பத்தை போக்கணும், துன்பத்தை போக்கி இன்பத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி அரக்கர்களை அழிக்க வேண்டும். அப்ப அரக்கர்களை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எப்படி அழிக்கணும், எப்படிப்பட்ட ரூபத்தை எடுக்கணும் பேசணும்ல. அப்படி தேவாய் தேவர்கள் கோஷ்டியாக சேர்ந்து பேசிய ஊர் தான் கோஷ்டியூர். இன்னைக்கு திருக்கோஷ்டியூர் அப்படின்னு இருக்கு பக்கத்துல. திரு என்றாலே உயர்வு. உயர்வான இடத்துல 3 தேவர்கள் சேர்ந்ததுனால திருக்கோஷ்டி. திருக்கோஷ்டியும் பேரு. திருக்கை ஓட்டிய தலைமுறை பேரு. திருக்கை ஓட்டிய ஊர், திருக்கை ஓட்டிய ஊர், துன்பத்தை போக்கிய ஊர்னு பேரு. இப்ப பெருமாள் அவதாரம் எடுத்துட்டார். இப்ப அவதாரத்துல உக்கிரமூர்த்தியா இருக்காருல, கோபத்தை தணிக்கணும்ல, என்ன பண்றது புரியல. அப்பதான் பார்த்தா எல்லாம் வல்ல பரமேஸ்வரன். ஆகா, பெருமாளுடைய இந்த கோபத்தை தணிக்கணும்னா இதை காட்டில பெரிய ரூபத்தை எடுத்தாத்தே அந்த கோபத்தை அடக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அதை விட பெரிய ரூபமா எடுப்போம் சொல்லி அப்படி எம்பெருமான் சிவன் எடுத்த ரூபம் தான் சரவேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ரூபம். அப்படிப்பட்ட சரவேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ரூபம் எடுத்து பெருமாளை ஆற தழுவி ஆட்கொண்டாராம். ஆக சிவபெருமான் சரவேஸ்வர வடிவம் எடுத்து உக்கிரமூர்த்தியாக இருந்த நரசிம்மனை ஆற தழுவி ஆட்கொண்டார். இதனால அவருடைய தோஷமும் போச்சு. அப்படி ஆட்கொண்டதுனால அந்த சாமியுடைய பேர் தெரியுமா? ஆட்கொண்டநாதர்னு பேரு. கோபம் நெனிஞ்சு பெருமாள் இருக்கக்கூடியதுனால அவருக்கு நீலமேக பெருமாள்னு பேரு. அப்படி கோபம் நெனிந்து அரக்கனை அழித்து தன்னுடைய தோஷத்தை போக்கி பாவத்தை போக்கி எல்லாம் வல்ல தோஷம் நெனிந்து உக்கிரம் நெனிந்து காட்சி கொடுத்த ஊர் தான் இரணியனை அழித்த ஊர். அதான் இன்னைக்கு பெருமையான எல்லாம் வல்ல பெருமை தோஷம் போக்கிய திருப்பத்தூர் பக்கத்துல இரணியூர்னு ஒரு ஊர் இருக்கு. போனீங்கன்னா பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட திருப்பத்தூர் பக்கத்தில் உள்ள இரணியூர்ல தான் ஆட்கொண்ட பெருமானாதராக ஆட்கொண்ட நாதராக இன்னைக்கும் இறைவன் இருக்கிறார் என்பது ஸ்தல புராணம். பாருங்களே, புராணம் என்பது பழமையான கதைகள். பழமையான கதைகளும் புராண கதைகளையும் நம்ம பேசுறதுக்கு தான் புராணம்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இல்லாமல் பிறக்காது, அல்லாமல் குறையாது. தெய்வங்கள்லாம் இந்த பூமியில நடமாடிக்கிட்டு தான் இருந்திருக்கு. தெய்வங்களாகவே நடமாடிக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஆனா அந்த தெய்வங்களுக்கும் பல எதிரிகள் இருந்திருக்காங்க. நாளடைவில் பாருங்களேன், இப்ப 63 நாயன்மார்கள் இருக்காங்க. 64 திருவிளையாடல் நடத்தினார் சிவபெருமான். எல்லாரும் கேட்கலாம், ஏப்பா சிவபெருமான் வந்து இந்த 63 நாயன்மார்களுக்கு மட்டும்தான் எது வேணாலும் அவங்க கூப்பிட்டா உடனே ஓடுறாரு, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே உதவி பண்ணுவாரு. அப்ப அவங்க மட்டும்தான் சிவபக்தர்களா? அவங்க மட்டும்தான் மனிதர்களா? நம்மளாம் மனிதர் இல்லையா அப்படின்னு மக்களுடைய கேள்வி. அதுக்கு தான் ஒருத்தர் சொன்னாரு, அந்த நாயன்மார்களுக்கும் நம்மளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குனாங்க. என்னப்பா அப்படி வித்தியாசம் அப்படின்னு, நாயன்மார்கள் என்பது பட்டாடை மாதிரி, நாம் மனிதர்கள் எல்லாமே அழுக்கு துணி மாதிரி. நாங்க அழுக்கு துணிக்கு பட்டாடைக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? பட்டாடையில ஏதாவது ஒரு கடை பட்டால் உடனே கடவுள் வந்து அதை தொடச்சிருவாரா. அவங்களுக்கு ஒரு கடை, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யாரு? நாயன்மார்களுக்கு. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கடவுள் உடனே வந்துருவார். ஆனா நம்மளாம் அழுக்கு துணின்னு பாத்தீங்களா, ஒரு வாரத்துக்கு அப்படி அடுப்படியில் போட்டு பிளங்கிக்கிட்டே இருப்போம். கடைசியில் அதை துவைச்சு போடுவோம். துவைச்சு போட்டா அது சுத்தமா அப்படியே வச்சிருப்போமா? வச்சிருக்க மாட்டோம். திருப்பை எப்படி அழுக்கு பிடிக்குதோ அதே போல இந்த மானிட பிறவி எடுத்த நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் ஆலயத்தில் தொழுவோம். ஆலயம் தொழுவது சாலவன் அன்று. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தை தருமாறி ஆலயத்துல போகும்போது மனசு சுத்தமா இருக்கும். வெளியில வந்தவனை திரும்பவும் நம்ம பிடிச்ச ஆசைகள் அழுக்கு துணி போல திரும்ப அழுக்க சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். அதனாலதான் அடியார்கள் சிவனை மட்டுமே நினைப்பார்கள், சிவனை
மட்டுமே வணங்குவார்கள். தனக்கென்று ஒரு ஆசையே இல்லாதவர்கள். அதனாலதான் பட்டு துணியில அழுக்குப்பட்டா எப்படி துடைப்பாரோ அதே போல அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா கடவுள் நேரா வந்து உதவி செய்வார்கள். நம்ம மேற்கொண்டு அழுக்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு பல கஷ்டங்களை கொடுக்கிறார் அப்படின்னார். அப்பேற்பட்ட சிவபெருமானை அடையணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி உங்க பாட்டன் எடுத்த அவதாரம் 9 அவதாரம். இந்த ஒவ்வொரு அவதாரத்தை முடியும் பொழுது அவருக்கு உக்கிரம் அதிகமாயிரும். இந்த உக்கிரத்தை பூரா அழித்து சாந்தமாக்கி சாந்தமூர்த்தியா கொண்டு வர்றது யாரு அப்படின்னா அதுதான் சிவபெருமான். அதனால அழிக்கும் கடவுள் அப்படின்னு ஒரு பேர். அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வேட்டியில அழுக்கிறதா தோச்சு கட்டி போடலாம், உள்ளத்தினுடைய அழுக்கிறதா என்ன பண்றது? துவைக்க முடியாது. அதனாலதான் இந்த உலகத்தில் எல்லா வல்ல பரமசிவனின் பாதம் அணிய வேண்டும், இறை நாமத்தை சொல்ல வேண்டும். இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க. ஈசனடி போட்டி, எந்தையடி போட்டி, தேசனடி போட்டி, சிவன் சேவடி போட்டி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போட்டி, சீரார் பெருந்துரையினம் சேவனடி போட்டி. அடுத்த வரி சொல்றார் பாருங்க. அவன் அருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராண நன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பேன் யார் அப்படின்னு பெருமையை சொல்லக்கூடிய சிவனை நினைக்கணும் அப்படின்னா அவனுடைய அருள் இருக்கணும். சிவபெருமானை ஒருத்தர் கும்பிடுறாங்க அப்படின்னா அவன் சிவபெருமானுடைய அருள் இருந்தாதான் சிவனை நினைக்க முடியுமா? இல்லைன்னா சிவன் மனசுக்குள்ளே வர மாட்டார். 1000 பேர் இருந்தாலும் கூட இந்த கோவிலுக்கு இன்னைக்குதான் போன ஒரு விதி இருந்தா அவன் போக முடியும். எத்தனை பேர் மதுரையை சுத்திக்கிட்டே கடை வச்சிருக்காங்க. ஆனா மதுரைக்கு கோயிலுக்கு எத்தனை பேர் போனான்னு தெரியும். மீனாட்சி அம்மனுடைய கருவறைக்கும் சிவபெருமானை கும்பிட்டதா சரித்திரம். நாளை என்று நாளை கடத்தாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெருமையை செய்ய வேண்டும். தினந்தோறும் ஆலயத்துக்குள் சென்று இறைவனை வழிபட்டு இறைவா என்னுடைய மனதில் இருக்கும் அழுக்கை எல்லாம் அகற்றி என்னை புண்ணியவனாக்க அப்படின்னு சொல்லி அவருடைய காலில் விழுகணும். இப்படி ஏக சிறப்பு ஒளியாக இந்த வீட்டுக்கு வெளிச்சம், வர்ணத்துக்கு கண்ணீர், ஜாடிக்கு மூடி, குரலுக்கு இனிமை, உடலுக்கு உலக்க, எங்களுக்கு பருவம் 7 வகை. என்னென்ன பருவம்? ஏதை பெதுமை மங்கை வடங்க அறிவை தெளிவை பேரிழமை. நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய மங்கை பருவம் உங்களுடைய பருவத்தையும் உருவத்தையும் கண்டு உனக்கு ஒரு காலம் கண்டு மாப்பிள காலம் கண்டு மாப்பிள இதெல்லாம் இவ்வளவு நேரம் வரைக்கும் சரியா தானே பேசுனீங்க, நியாயமா தானே செஞ்சீங்க. நீங்க நாரதர் தானே, பிரம்மனுக்கு பிள்ளை தானே. உங்களுக்கு நாவல இருந்து வர்ற வார்த்தைகள்லாம் தெய்வீகமான வார்த்தைகள். வார்த்தையில இருந்து எந்த பிழையும் இருக்காது, எந்த குறையும் இருக்காது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நாரதர் மகரிஷி ஈரல் 14 உலகம் போகக்கூடியவர் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து உனக்கு கால கண்டு மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன் உங்களால வெட்டாம ஏன் விடணும்? அடையாம நீ வேற வெட்டாத வீட்டுல வைக்க கூடாத மாதிரி சொன்ன விஷயம் நீங்க இப்படி சொல்லலாமா? அந்த கால கண்டுனா இது என்னங்க அர்த்தம்? நீங்க மூலில மூக்க தொட்டுட்டு இருக்க. நீங்க அப்படி சொன்னீங்க. நான் சொன்னது காலம் கண்டு எந்த காலம் கண்டு? எந்த காலம் கண்டு? ஒரு நல்ல காலம் கண்டு உனக்கு ஒரு சேர்க்க வேண்டிய வார்த்தைகளை சேர்த்து பேசணும், பிரிக்க வேண்டிய வார்த்தைகளை பிரிச்சு பேசணும். இந்த காலத்தை கண்டு உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல. காலத்தில் கால கண்டு சில விஷயத்தை உனக்கு சில விஷயத்தை அப்படி சூட்சமா தான் சொல்ல முடியும். சொல்லுங்க. பச்சை பசப்பி அச்சிலாம தேர் ஓட்டினாரா அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குல்ல. கும்பட்ட நெஞ்ச புகவிட்டு ஆத்து காட்டுள்ள போது தூத்திக்கணும், கனவு இருக்கும் போது சாத்திக்கணும். அர்த்தம்ன்றது லேசுப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனா உள்ள பல அர்த்தம் இருக்கும். மேலோட்டமா சொன்னா புரிஞ்சுக்கணும். ஆடி காத்துல அம்மிய பிறக்கும் போது குழவி இலக்கண வரை சொல்லி மாதிரி ஒரு பழமொழிக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். நல்ல ஒரு கால கண்டு சரி காலத்தை கண்டு எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை நல்லவனா? என்னமா அப்படி கேக்குறேன்? நல்ல படிச்சவனா? படிப்பு பெரும்படிப்பு. நல்ல அறிவாளியா? ஆற்றல் உள்ளவனா? ஆற்றல் உள்ளவனே மட்டும் நினைப்பானா? அப்படிப்பட்ட ஆளு. வேலைக்கு போறானா இல்ல வெட்டித்தனமா சுத்துறானா? அதானுக்கு வேலை கொடுத்து தண்ணி இனி அடிக்க மாட்டானே, தண்ணியில இருக்காது, கோவல போட மாட்டானே, புகையில பீடி சீசர் எதுவும் பழக்கம் இல்லையே. அவர் இருக்கத மாதிரி செய்து அப்ப மாசம் முடிஞ்சா எப்படி ஒரு சம்பளம் வாங்குவானா? இந்த உலகத்துல சம்பளம் கொடுக்கறாரு, வேற சம்பளம் கொடுக்கறாரு. உலகத்தில் யாவும் அவருடைய அரசாங்கம் தான் இருங்க. அப்படிப்பட்ட மாப்பிளை ஏங்க நான் தான் தனேக்கும் 6000 ரூபாய் 7000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். ஓன் சம்பளம் சம்பளம் வாங்க நான் தான். நான் கேக்குறேன் அப்ப ஆடுறது எல்லா வல்ல பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய அம்பலத்துல சரி ஆடுறது சம்பளத்துல அவர் ஆடியது தில்லையில நீ ஆடுறது அவருடைய எல்லையில அவர் ஆடியது திருக்கூத்து நான் ஆடுறது தெருவா கூத்து. அப்படிப்பட்ட கூத்துக்கு மத்தியில அந்த கூத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அந்த தெருக்கூத்துக்கே பெருமை சேர்க்கிறது இந்த அந்த திருக்கூத்துக்கே பெருமை சேர்க்கிறது இந்த தெருக்கூத்து. சுவாமி என்ன திருக்கூத்துல ஆடினான் அம்பலத்துல அந்த பொன்னம்பலம் அந்த பொன்னம்பலம் திருக்கூத்துல அம்பலத்துல ஆடுறான்னு எடுத்து சொல்றது இந்த தெருக்கூத்துல தானே சுவாமி. அவர் ஆடியது பொன்னம்பல கூத்து, அவர் ஆடியது வெள்ளியம்பல கூத்து. அப்ப பாருங்க யாருக்குமே ரகசியமா உத்தரவாசம் ஒரு கூத்து. அப்ப நல்ல மாப்பிள படிச்சவன் சம்பளம் வாங்குறானா? சம்பளம் மத்த பொம்பளை பிள்ளை மாதிரி நான் அந்த 1 லட்சம் 2 லட்சம் அப்படிலாம் கேட்கவே மாட்டேன். பெரிய ஆசை வேற என்ன? இந்த ஆசையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். மாசம் முடிஞ்சா 1ஆம் தேதி கூட வேணாம், 2ஆம் தேதி ஆனா குறைஞ்சதா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுங்க. இந்த 2 லட்சம் 3 லட்சம் அதெல்லாம் நமக்கு வேணாம். நம்மளுக்கு காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ரொம்ப குறைச்சு சொல்லிக்கிட்டு இருக்க சம்பளத்தை போதுமா உனக்கு? மாசம் 5 லட்சம் 6 லட்சம் கிடைச்சா போதும், அதை வச்சு நான் குடும்பத்தை நடத்திக்குவேன். இவருக்கு கடலாரியில இருந்து திருச்செந்தூர்ல இருந்து அந்த பக்கம் கிடக்கிற எல்லாமே இவர் சொத்துதான். அப்படியா? அம்புட்டு இவர் சொத்துதான். அங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, மீன் பிடிச்சாவது பொழைச்சுக்குவோம். அப்படிப்பட்ட பெருங்கொண்ட மத்தியில எல்லாரோட சொத்துக்கு அவனுடைய அருளையும் அவனுடைய அழகையும் சொல்லுங்க. சொல்ல கேட்டுக்கமா. சொல்லுங்க. கணவன் கார்த்திகேயன் செந்தில் குமரன் அவருடைய தமிழுக்கரசர் வழியாக உணக்கத்தை புருஷே நாளிகள் செய்யும் வெளிநாடுகள் செய்யும்
கூட்டம் செய்யும் குமரேசன் இது தாளும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோடு கடமும் எனக்கு முன் தோன்றிடுறே என்று எல்லாரும் சொல்வா வேடனுக்கு மல்லிக்கு கல்யாணோ ஆனா உன்னில் உள்ள முடிவோ கார்த்திகேயன் வெளியில கேக்குறது மேலூர் வரைக்கும் கேட்கும் போல. சரி, கொஞ்சம் இன்னர் மட்டும் வைங்க போதும். அப்படி இருக்கு. கந்தன் கடவுள் கார்த்திகேயன் ஆறுமுகன் சங்கரின் மகன் சடாச்சரன் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் திருநாதனே எனக்கு மாப்பிள்ளையாப்பட்டு வந்திருக்கும். மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்பந்தம் ஆனா கல்யாணம் முடிச்சுக்க முடியாது. என்னமா அப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா மனக்கடி பேசிக்கிட்டீங்க. உங்களுக்காக நான் மனக்கடி பண்ண நான் இருக்க முடியுமா? குமரனுக்கு கொண்டாட்டம் குமரனுக்கு கொண்டாட்டம் பொய்யான தவவேட புனைந்து வந்தவரே பொய்யான தவவேடம் புனைந்து வந்தவரே அந்த முருகப்பெருமான் திருட்டு வருக உன்னை திருட்டு மனசு வைக்கல அல்ல இது புரளிப்பான பொருமல்ல இது சத்ததார எத்தனை வருவேன் உனது திருமணத்துக்கு எங்கிருந்தால் கட்டா வருகிறேன் அம்மா வள்ளி நாயகா என்ன தெரியுமா இந்த வண்டியில ஏன் வாத்தியார வண்டியில தள்ளுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அப்படித்தான் தள்ளுற மாதிரி இருக்கு. என்ன பண்றது முருகா? என்னடா நீ பல மடங்கு தெம்பு கொடுக்க வேண்டியதா இருக்கு. வாடா வசீகரா வசீகரா. நான் புருஷனை சொல்லல, காதலனை தான் சொல்றேன். தாலி கட்டுற வரைக்கும் அவன் காதலன். வாடாண்டலாம் போடாண்டலாம் என்னடாண்டலாம் போடா குரங்குண்டலாம் பைத்தியண்டலாம் என்னடா மெண்டல் மாதிரி பேசுறேன்னு சொல்லலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கங்க போங்கங்க இருங்கங்க வாங்க சாப்பிடுங்கங்க தூங்குங்கங்க அப்படின்னு ஏங்க என்னங்க கொடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே வாடா போடான்னு பேசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டான் போடக்கூடாது, அப்புறம் இங்க தான் போடணும். அதனாலதான் இப்பவே சொல்றேன். அதனால வேல் விடைத்து வினை தேர்த்து உங்கள் கால் படிந்து உங்களோடு சேர்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் நல்ல ஆசை தர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன்னு ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கேன்டா முருகா. ஆமடா கருவாயா. அதனால பொய்யை மறைத்து நான் பேசக்கூடிய பேச்சில் ஏதாவது தவறு இருந்தால் அதையும் மன்னித்து எனக்கு மட்டுமல்ல என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் திருக்காட்சி தர வேண்டும் முருகா. ரோகரா ரோகரா. வாடா வசீகரா. சரிடா.